வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பீர்க்கங்காய் செடி விதைப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டுல பீர்க்கங்காய் விதைய நான் ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில நம்ம பதியம் வச்சிடலாம். ஊற வச்சு நம்ம நெட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா வரும், நல்லா தளைஞ்சு வரும் செடி. அதனால இந்த மாதிரி ஒரு 4 விதை எடுத்து நீங்க வந்து தண்ணியில முதல் நாள் நைட்டு ஊற வச்சுக்குங்க. ஊற வச்சுட்டு அந்த விதைய நம்ம ஊனி வைப்போம். இப்போ இந்த மாதிரி பேக்ல நான் இது வந்து நம்ம ரைஸ் வாங்கின பேகு, இந்த மாதிரி பேக் எடுத்து இதுல மண்ணு கலவை ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பேக் வந்து இந்த செடி வந்து ஒரு இந்த செடியோட காய்ப்பு முடியிற வரைக்கும் இந்த பேக் தாங்கும். இப்போ வந்து நம்ம இது அதுக்கப்புறம் இந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு நம்ம மறுபடியும் வேற பேகு ரைஸ் வாங்கின பேக் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த இதுல மண்ணு கலவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் ஆல்ரெடி இது மணத்தக்காளி கீரையோட குச்சி நட்டு வச்சிருக்கேன். அது ஒரு ஓரமா இருக்குது. இன்னொரு ஓரத்துல நம்ம இந்த விதைய வந்து நம்ம ஊனி விட்டுறலாம். இப்ப 4 விதை எடுத்திருக்கேன். எடுத்து இதுல நம்ம இப்படி கை வச்சு இப்படி அமுத்தினோம்னாவே போதும், ஓட்டை விழுந்துரும். அந்த அளவுக்கு மண்ணு பொலபொலன்னு இருக்கும். இப்போ இந்த விதைய போட்டு நம்ம இதுல மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு டெய்லியும் தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா போதும். ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா போதும், ரொம்ப தேங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி விட்டுட்டு வந்தோம்னு சொன்னா இந்த செடி வந்து சீக்கிரமா தளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்படியே ஒரு குச்சி வச்சு அது மேல ஏத்தி விட்டுறலாம். ஏத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா. இது வந்து நாட்டு பீர்க்கங்காய். ஃபர்ஸ்ட் தடவை வந்து நீங்க வாங்கும்போது அப்புறம் கடையில தான் வாங்கி ஆகணும், வேற வழி இல்லை. 2வது தடவை நீங்க வர்ற பீர்க்கங்காயில வந்து முதல்ல வர பீர்க்கங்காவை நீங்க விதைக்காக விட்டுருங்க. முதல்ல வர காய் எப்பயுமே நல்லா ஆரோக்கியமான காயா இருக்கும். அதனால முதல்ல வர காயை விதைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம எடுத்து அதை அப்படியே செடியில காய விட்டு எடுத்து நீங்க விதைய எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷ கணக்குல நம்ம வச்சிருந்து போடலாம். இப்போ வந்து பீர்க்கங்காய் விதை நம்ம ஊனி இருக்கிறோம். இது வந்து ஒரு 4-5 நாள்ல வந்துடும். அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.